என் நெஞ்சில் குடியிருக்கும். நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் நாள் வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் சரியாக வந்து வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து போடலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து தளபதி எதிர்த்தவங்க வந்து ஒரு இடத்துக்கு மேலே வந்து தளபதி காலையே வெல்றது தான் வந்து ஒரு விதியாக இருந்துகிட்ருக்கு. அப்படி தான் வந்து வீரலட்சுமி. வீரலட்சுமி பற்றி வந்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஏன்னா அந்த வீரலட்சுமி பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்படின்றது இருக்குது. தளபதி பற்றி தப்பாக பேசுறது, தளபதிக்கு வந்து மரியாதை கொடுக்காம வந்து அவன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறது, ரொம்ப கொச்சையாக பேசுறது வந்து நம்ம வீரலட்சுமி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து பதிலுக்கு வந்து ஒரு பெரிய செருப்படி அப்படின்றது வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க எங்கே பேசுனாலும் வந்து தளபதியை வச்சு பப்ளிசிட்டி வந்து தேடிக்கணும், தளபதியை வச்சு வந்து தளபதி பற்றி பேசினா வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டோட்டல் அந்தர்பல்டி அடிக்கிற மாதிரி வந்து தளபதி ஃபேன்ஸ் கொடுத்த சம்பவத்தால் வந்து மிரண்டு போய் வந்து ஒரு வீடியோ அப்படின்றது வந்து வீரலட்சுமி அவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் விஜய் அண்ணாட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன், என்னை வந்து மன்னிச்சிடுங்க விஜய் அண்ணா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நான் வந்து உங்களை வந்து தப்பாக வந்து பேசியிருக்கேன், தரக்குறைவாக பேசிட்டேன், மரியாதை இல்லாமல் வந்து பேசியிருக்கேன், அதுக்கு என்னை வந்து நீங்கள் வந்து மன்னிக்கணும். நான் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு விமர்சனம் இருந்தால் கருத்தியல் ரீதியாக வந்து நான் பேசியிருக்கணும், நான் அப்படி வந்து பேசலை, நான் வந்து உங்களை வந்து தப்பாக வந்து மரியாதை இல்லாமல் பேசிட்டேன், அதுக்கு வந்து விஜய் அண்ணா என்னை மன்னிச்சிருக்கேட்டு அந்த வீடியோ முழுக்கவே வந்து விஜய் அண்ணா மன்னிச்சிடுங்க, விஜய் அண்ணான்னு வந்து பேசிகிட்டு இருக்கு. இப்போ தான் விஜய் அண்ணான்னு தெரியுதா என்ன? கண்டிப்பாக வந்து ஃபுல் நெகட்டிவிட்டி தமிழ்நாடு முழுக்கவே வந்து இவங்க போகிற இடத்துல வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து முழு சம்பவம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பயந்துட்டு தான் வந்து இப்போது டோட்டல் ஆப்போசிட்டாக வந்து தளபதிக்கு சப்போர்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தளபதிக்கு சப்போர்ட்டாக பேசுறது தாண்டி தளபதிட்ட சாரி கேட்டிருக்காங்க, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இவங்க யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. விஜய் ஃபேன்ஸ் வந்து பொண்ணாக தான் அவங்களுக்கு யாரும் பையன் கொடுக்காதீங்க, விஜய் ஃபேன்ஸ் வந்து பையனாக தான் அவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அந்த வீரலட்சுமி தான் இவங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் தளபதியை ஹேட் பண்ணவங்க, தளபதி வந்து எதிர்த்து பேசுகிறவங்க வந்து இன்னும் அடுத்தடுத்து வந்து மன்னிப்பு வீடியோ கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வந்து மக்களோட சப்போர்ட் அப்படின்றது வந்து தளபதிக்கு நிறையவே இருந்துட்டு இருக்கு. நிறைய இப்போ கருத்து கணிப்பாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அப்படின்றது தளபதிக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கு. 2026 வந்து நம்ம ஆட்சி அப்படின்றது தான் வந்து உறுதி தாங்க. அதுக்கு பயந்துட்டு தான் வந்து நம்ம தளபதி விஜய் எதிர்த்தோம்னா அவர் ஆளுங்கட்சி ஆகிட்டாருனா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து இப்போயே வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சலாம் அப்படின்ட்டு வந்து இப்போயே வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாட்டை துரைமுருகன், இடும்பவன கார்த்திகே இவனுங்க கூட வந்து மன்னிப்பு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தளபதி எதிர்த்து சில நடிகர்கள்லாம் வந்து பேசுகிற ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ஓவியா, விஷால், ரஜினி, கமல், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கார்த்தியா இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம மன்னிப்பீடுன்றது வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்து விஜய் மேலே வந்து வன்மத்தில் அந்த கக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு மன்னிப்பு அப்படின்றது எதிர்பார்க்கலாம். விஜயோட மாஸ் அண்ணன்றது வந்து 2026 வந்து தெரிய போகுது. நிறைய பேருக்கு வந்து தெரியல விஜய்க்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு. அவங்க வந்து திமுக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியில் வந்து தளபதி விஜய்க்கு தாங்க அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. அது சில பேருக்கு தான் புரியுது, சில பேருக்கு வந்து புரியல. 2026 வந்து நடக்கும். ப்ரோ நீ சொல்கிறது உண்மையா ப்ரோ? வீரலட்சுமி உண்மையில அப்படி பேசினாங்களால் உருட்டுறியா ப்ரோ, நீ கதை விட்டுருக்க ப்ரோன்னு சில பேர் வந்து சொல்லலாம். அப்படி வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து அப்புறம் பேசுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.